அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. நீ எடுத்தது சரியான முடிவுதானே அக்கா? அன்பு தங்கையை பிரிந்து போக இந்த அவசரம் எதற்கு? அப்படியெல்லாம் நினைக்காதே. பிரியமுள்ள தங்கையை பிரிந்து போவது எளிதல்ல. பெண்ணுக்கு இழைக்கும் கொடுமைக்கு முடிவு கட்ட விரும்புகிறேன். கஷ்டமான காரியங்கள் நமக்கு எதற்கு? அமைச்சரின் மகள் என்பதற்காக அவர் சொல்லை சுல்தான் கேட்கவில்லை. அப்பாதான் என்ன செய்வார்? நகரத்தில் நாளுக்கு ஒரு பெண் தலை வெட்டப்படுகிறது. அந்த கொடுமையை நிறுத்த என்னை பலி கொடுக்கிறேன். தெரிந்துதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். ஊரில் உள்ளவர்கள் அப்பாவை தான் குற்றமாக பேசுவார்கள். அதெல்லாம் சரி, உன்னை சுல்தான் கொலை புரிந்து விடுவானே? தீயாக காய்கின்ற பாலைவன மண்ணில் சிந்துகின்ற முதல் மழைத்துளி ஆவியாகி விடுகிறது. அதுபோல் என் நிலைமையும் ஆகலாம். ஆனால் என்ன, மழைத்துளியின் கடமை முடிந்து விட்டது. சுல்தானின் கொடுமைக்கு இரையாகும் ஒருத்திக்கு என்னால் இன்னும் ஒரு நாள் கிடைக்கிறது. ஒரு மழை துளி போல், அதுவே போதும். மரணம் காத்திருக்கிற ஒருத்திக்கு என்னாலும் உதவ முடிந்ததே. இது நடக்காத கற்பனை. சுல்தானின் நித்திய கொடுமை தொடர்கின்ற நீண்ட கதைதான். சாவு தடுக்க முடியாத ஒன்று. என் மரணம் நாளை என்றால் சுல்தான் மாளிகையிலும் வரும், இங்கும் வரும். மரணத்துக்கு தப்புவதென்பது நடக்காது. அனுபவ பாடம் இது. அமைதியாக சிந்தனை செய். சாகாதிருக்கிறது என்பது மனிதன் கையில் இல்லை, அது அல்லாவின் கையில் உள்ளது. சுல்தானே ஆசம் ஷஹரியாத் இப்னே ஹரீஃப், உங்களுடைய நிக்காஹ் அமைச்சர் பெருமகனார் ரஷீத் பின் அயூப் தன் மகள் ஷார்ஜாத்துடன் நடத்த விரும்புகிறார். இந்த ஏற்பாடுகள் தங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? நிக்காவுக்கு ஒப்புதலா? ஒப்புதல்தான். நிக்காவுக்கு ஒப்புதலா? ஒப்புதல்தான். நிக்காவுக்கு ஒப்புதலா? ஒப்புதல்தான். மணமகளே ஷார்ஜாத், உங்கள் நிக்கா சுல்தானே ஆசம் ஷஹரியாத் இப்னே ஹாரிஃபுடன் நடத்துவதற்கு விரும்புகிறார். இந்த ஏற்பாட்டில் தங்களுக்கு சம்மதமா, ஏற்புடையதா? இந்த நிக்கா உங்களுக்கு ஒப்புதலா? ஒப்புதல் தான். இந்த நிக்கா உங்களுக்கு ஒப்புதலா? ஒப்புதல் தான். இந்த நிக்கா உங்களுக்கு ஒப்புதலா? ஒப்புதல் தான்.
மன்னர் அவர்கள் மாளிகைக்கு வருகிறார். சுல்தானே ஆசம் ஷஹரியார் இப்னே ஆரிஃப் ஓய்வெடுக்க வருகிறார். மன்னருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்களின் ஆசைக்குரிய மகளாக நீ இருக்கலாம். முடிவு தெரிந்தும் இந்த முடிவு உனக்கு எதற்கு? இந்த முடிவு விதியினால் எடுக்கப்பட்டது. அது எழுதிய முடிவு அல்லாவினால் எடுக்கப்பட்டது. அதை நான் நம்புகிறேன். நாளை பொழுது விடிந்தால் நீ இருக்க மாட்டாய். அது தெரியும். என் மனவாழ்க்கை பொழுது விடியும் வரை. என் சாவு நாளை விடிந்தால் இடையில் ஓரிரவு இருக்கிறதே, எனக்காகத்தானே. அதன் பிறகு பிறகென்ன? மன்னருக்கு உறவு, மங்கைக்கு இரவு. அதன் பின் பெறுகின்ற இன்பத்துக்கும் தருகின்ற அன்புக்கும் மரணம் இல்லை. உங்கள் அருகிலேயே நான். ஓரிரவு போதுமே. இதயங்கள் புரிந்து கொள்ள உதவுமே. உள்ளே இருக்கின்ற ஆசைகள் எழுந்து வந்து எழுதுமே கவிதைகள். இரவும் இளமையும் எழில் மங்கையும் நான் எடுத்த முடிவை மாற்றிவிடாது நங்கையே. பெண் என்பவள் ஆண்களை அழிக்க வந்தவள். உன் பசப்பு வார்த்தைகளால் என்னிடம் நாடகமாடாதே. நாடகம் ஆடவில்லை. அன்புக்கு கேட்க தெரியாது, கொடுக்கத்தான் தெரியும். ஓர் இரவுக்கு மனைவி நீ. மனைவி என்று சொன்னதே போதும். இந்த இரவு எனக்கு சொந்தம். விடிந்தால் சாவுக்கு சொந்தம். பெண் தன்னையே வழங்குகின்ற மெழுகுவத்தி. படைத்தவன் தீர்ப்பு எழுதுகிறான். உண்மை நமது கண்களுக்கு தெரியாது. கொதிக்கும் உள்ளத்தை குளுமையாக்கும். கொஞ்சம் பருகுங்கள். தேவையில்லை. கோபிக்காதீர்கள். காலம் பொன் போன்றது. போனால் கிடைக்காது. அன்பை எடுத்துக்காட்ட என்ன செய்ய வேண்டும்? ஆசை எதுவோ சொன்னால் போதும். இசை பாட இந்த நேரம் இதமானது. பாடுகிறேன், கேளுங்கள். பாடவில்லை. நேரம் போக கதை சொல்லவா? என்னை நீ என்னதான் நினைத்து விட்டாய்? பச்சை பிள்ளையானான். நீ சொல்ல இருக்கிற பாட்டி கதை கேட்க. நான் அப்படி சொல்லவில்லை. அப்படி உங்களை நான் சொல்வேனா? இந்த மனித இயல்பு விந்தையானது. தங்கள் இதயத்தின் ஆழத்தில் பிள்ளை குணம் மறைந்திருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான் அது அடம் பிடிக்கிறது. தங்கள் பிள்ளை பருவத்தை சற்று நினைவு கூறுங்கள். உங்களுக்கு தெரியாது, அப்போது தாங்களும் அடம் பிடித்திருக்க கூடும். உங்கள் பாட்டி உங்களை அமைதிப்படுத்த நல்ல நல்ல கதைகளை சொல்லி இருக்க வேண்டும். இந்த பாலை மட்டும் குடி. பிடிவாதம் பிடிக்க கூடாது. பிடிவாதம் பிடிப்பேன். பாட்டி,
முதலில் கதையின் முடிவை சொல்லு. அந்த பறந்து வந்த தேவதை ஷாஜதாவுடன் என்ன ஒப்பந்தம் செய்தது? சொல்கிறேன் கேள். அந்த தேவதை ஷாஜதாவை கூட்டிக் கொண்டு ஏதோ வேலையாய் போய்விட்டது. அது தேவதைகளுக்கெல்லாம் பெரிது. அப்படியா பாட்டிமா? ஆ, அது எப்படி போனது? பறந்து செல்லும் குதிரையின் மேல் உட்கார்ந்து. எப்படி பறக்கும்? இப்படித்தான் 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 இப்படித்தான். எனது பாட்டி சொன்ன கதைகளை இன்று ஞாபகப்படுத்தி விட்டாய். அந்த கதைகள் அப்படியே மனதில் நிற்கின்றது. அப்படி கதைகள் நானும் சொல்லட்டுமா ஹுசூர்? சரி, உன் கதைகள் சுவையில்லாமல் போனால் சீவிவிடும் என் வாழ் உன்னுடைய தலையை. அப்படியே செய்யுங்கள். நாளை எப்படியும் என் தலை இருக்காது. என் தலை போவது உங்கள் சந்தோஷமானால் எனக்கும் சம்மதம். அதற்கு நீ துணிவதாயிருந்தால் தொடங்கலாம் கதையை. கதை தொடங்குவதற்கு முன் களைப்பு கொஞ்சம் தீரட்டும். இந்தாருங்கள். எனது சுல்தானே ஆசம், நான் சொல்லப் போகும் இந்த கதை நேர்மையாக வாழ்ந்தவன் கதை. சொன்ன பேச்சை உயிருக்கும் மேலாக போற்றியவன் கதை. அவனுக்கு ஒரு மனைவியும் வயதுக்கு வந்த பெண்ணும் இருந்தார்கள். அவன் அவளின் ஷாதியை முடிப்பதற்காக ஊர் ஊராக காசு சேர்க்க அலைந்தான். இன்று ருக்ஸானாவின் பிள்ளை வீட்டார் வந்திருந்தார்கள். காலம் கடத்தக்கூடாது என்கிறார்கள். நடத்துவோம். செல்லும் வியாபாரம் சிறப்பாக நடந்தால் அல்லாவின் அருளால் என் மகளின் ஷாதியை மிகவும் சிறப்பாக நடத்துகிறேன். பொழுதெல்லாம் அல்லாவிடம் இதைத்தான் வேண்டுகிறேன். அப்பா, பேரிச்சம்பழம் பயணத்தின் போது நீங்கள் சாப்பிடுவதற்கு. உன் அன்பை என்னால் மறக்கவே முடியாதம்மா. குதாஃபிஸ். எல்லாம் தருபவரே இறைவா என் அல்லாஹ்.
மரணத்திற்கு தயாராக வந்தாயா? மரணத்திற்கா? நான் செய்த குற்றம் என்ன? சுத்தமாக பளிங்கு போல் இருந்த தண்ணீரில் ரத்தம் வருகிறதே தெரியவில்லையா? ஆமாம், தெரிகிறது. இதில் என் தப்பு என்ன? எனது அன்பு மகன், நீ போட்ட பேரிச்சம்பழ கொட்டை விட்டு மடிந்து விட்டார். இது அவனுடைய ரத்தம் தான். என் மகனின் ரத்தத்திற்கு ரத்தம் தா. அது சரி ஏஜின், உன் மகன் இருந்தது என் கண்ணுக்கு தெரியவில்லை. அடே மானிடனே, தப்பு செய்து தப்ப நினைக்காதே. உன் பார்வைக்கு எங்கள் உருவங்கள் தெரியாது. அப்படி இருக்கும்போது இதில் என் குற்றம் என்ன? என் கோபத்தை நீ தூண்டிவிட்டது போதாதா? இனிமேல் என் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. ஜின், இது என் குற்றம் என்றால் இது நான் அறியாமல் செய்த குற்றம். குற்றம் செய்தால் அது அறிந்து செய்தது, அறியாமல் செய்தது என்பது கணக்கல்ல. பறிபோய்விட்ட என் பிள்ளையின் ரத்தத்திற்கு ரத்தம் தா. கொலைக்கு கொலை, அதுதான் எங்கள் விலை. தப்பிவிட நினைக்காதே, நான் ஏமாளி அல்ல. என்ன யோசிக்கிறாய்? நீ என் உயிரை எடுப்பதா? உன் பிள்ளைக்கு இழந்த உயிர் கிடைத்து விடும் என்றால் அது எனக்கும் மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள். வேண்டுகோள் என்ன? மரணத்துக்கு நான் அஞ்சுவதில்லை. மடிந்து போவதிலும் மண்ணோடு மண்ணாகி போவதிலும் எனக்கு இஷ்டம். ஆனால் ஊர் மக்கள் என்னை ஒரு மோசக்காரன் என்று பழிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதோ பார், ஊர் மக்கள் என்னை நம்பி விற்பனைக்காக கொடுத்த பொருட்கள். அதை சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. என் பருவ மகளுக்கு உறுதி செய்துவிட்ட சாதியை நடத்த வேண்டியிருக்கிறது. அதை முடித்துவிட்டு நானே இங்கு திரும்பி வருவேன். நீ ஏமாற்றுவதற்கு சொல்லும் பொய்யான கதை இது. பொய்தான், கதைதான். உனக்கு என் உடம்பில் உள்ள ரத்தத்தை குடிக்க ஆசை. பூதமே, அல்லாவின் தர்பாரின் முன்னால் நீதி கேட்பதற்கு உன்னை கொண்டு நிறுத்துவேன். மன்னா, நேற்றைய இரவை நான் என்றுமே மறக்க முடியாது. மதிப்புமிக்க உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். எழுந்து செல்வதற்கு முன்னால் கதையின் முடிவை சொல். அந்த வியாபாரி என்ன ஆனான்? ஜின் அவனை விட்டதா? கதை சொல்லும் நேரம் முடிந்து விட்டது. என் தலை கொடுக்க செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது. செல்வதற்கு முன்னால் எதையாவது சொல். ஜின் வியாபாரியின் பேச்சை ஏற்றுக்கொண்டதா? மன்னியுங்கள் சர்க்கார், காலம் அறிவுள்ளது. அதைத்தான் விதி என்கிறார்கள். அந்த விதி முடிந்து விட்டது. காலம் எனும் விதியை மாற்றுவே. சுல்தானே ஆசம், காலம் யாருக்காவது கட்டுப்பட்டதுண்டா? செயல்படுங்கள், செய்து முடியுங்கள். எதுவும் என் இஷ்டப்படிதான் இங்கு நடக்கிறது. ஏற்பாடுகள் தயார். புறப்படுகிறேன் தலை கொடுப்பதற்கு. போகலாம். காலம் இன்னும் ஒரு இரவு உன்னை வாழ விடுகிறது. கதையின் முடிவை சொல். அந்த வியாபாரி. அவசரப்படாதீர்கள். இரவில் தான் நான் கதை சொல்வது. பொழுது விடிந்து விட்டது. கடமைகளுக்குரிய நேரம். அதற்கு மேல் ஆட்சி கடமை உங்களுக்காக காத்திருக்கின்றது. செல்லுங்கள்,
பொறுப்புகளை முடித்துவிட்டு கதை கேட்க வாருங்கள். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். செல்லுங்கள். ஆம், சீக்கிரமே வருகிறேன். சென்று வாருங்கள். அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா கதை கேளி. 1001 இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை.